இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல கூரன் அப்படிங்கிற திரைப்படத்துடைய நிகழ்ச்சி ஒன்றில் பேசின இயக்குனரும் நடிகருமான எஸ்ஐசி அவர்கள் அந்த படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில பேசும்போது வெற்றி அப்படிங்கிறது நடிகர்கள் சார்ந்து இருந்தால் தான் அந்த நடிகருக்கு பெருமை சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி தன்னுடைய மகனுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி சாத்தியமாச்சு, அதுக்காக தான் எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு கஷ்டங்கள் பட்டார் அப்படிங்கிறதையும் அந்த அந்த ரகசியத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருந்ததை பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியா குருமுதன் அவர்கள் முன்னடைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நீ சொன்ன மாதிரி தான் இந்த கூரன் படத்தின் இந்த ட்ரெய்லர் வெளியிட்ட விழால வந்துட்டு சந்திரசேகர் சார் வந்து சினிமாவின் பொறுப்புணர்வு மற்றும் சமூக மாற்றம் குறித்தெல்லாம் பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணி வந்துட்டு ஒருத்தர் பேசுறாருன்ற அப்ப வந்துட்டு இவ்வளவு நாட்கள்லாம் வந்து யார் யார் எங்கெங்க இருந்தீங்கன்றது எனக்கு தெரியல. பட் பொறுப்புணர்வுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய வார்த்தை. அத ரொம்ப தெளிவா அவர் பேசினாருன்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார். அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு அவர் சொல்றாரு, வாழ்க்கையை சுலபமா எடுத்துட்டா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம், சில படங்களை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு, ஒரு எழுத்தாளன் வந்துட்டு படைக்கும் பாத்திரங்கள் வந்துட்டு ஒரு முன்னோடியா இருக்கணும், இவனை போல வாழணும்ன்ற ஒரு முன் உதாரணமா அந்த பாத்திரம் இருக்கணும்னு சொல்றாரு. ஓகே. நம்ம ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாரும் வெளியில தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே, அதுக்கும் நான் எதுவும் நான் சொல்லல. நானு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, கத்தி எடுத்துட்டு தலைய வெட்டுன்னுட்டுன்னு படம் பார்த்துட்டு வெளியே போறவனுக்கெல்லாம் வந்துட்டு கத்தி எடுத்து கைய வெட்டு தலைய வெட்டுன்னுட்டுன்னு செஞ்சுட்டு இருந்தாக்கா இந்த இளைய சமுதாயம் என்ன ஆகும் கேக்குறாரு. எவ்வளவு சூப்பரான வார்த்தைகள் தெரியுமா? அப்போ கையில பாட்டில் எல்லாம் வச்சுட்டு பாடினாக்கா அது இளைய சமுதாயம் என்ன சார் ஆகும்? எனக்கு தெரியல. நீங்க கத்தியும் ரத்தமும் மட்டும் தான் பேசுறீங்க. சிகரெட்டும் பாட்டிலும் வந்துட்டு நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் கூட அழகா பேசியிருக்கலாம் சார். ஒரு மது பாட்டில வந்துட்டு ஒருத்தன் கையில எடுத்துட்டானாக்கா அவ்வளவுதான், வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு சார். அதெல்லாம் நீங்க அழகா பேசியிருக்கலாம். இது வரைக்கும் தெளிவா பேசுனதுக்கு வந்துட்டு அதையும் கூட சேர்த்து பேசி இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா எது உங்களை அது தடுத்தது பேசுறதுக்குன்றது எனக்கு தெரியல. நான் எதையுமே பேசல சார். நான் நீங்க பேசினதுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு திரைப்பட விழாலையும் வந்துட்டு கேட்டு கேட்டு ஒரு புளிச்சு போன ஒரு வசனம்னுட்டுன்னு சொல்றாரு. இது வித்தியாசமான படம், இது வரைக்கும் நீங்க பார்க்காத படம்னு சொல்லிட்டுன்னு. சூப்பர் சார். ஆனா ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு மீட்லயும் வந்துட்டு நாங்க இதை கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, இத்தனை ஆண்டுகள்ல எனக்கு ஜுரமே வந்தது இல்லைன்னு. அதுவும் வித்தியாசமா இருந்தது, புதுசா இருந்தது. சோ என்ன சொல்றது, அப்போ இந்த படம் வந்துட்டு ஏதோ புதுசா கொண்டு வருது அப்படின்றதான் நான் சொல்ல விரும்புறேன். நானு கடைசியா எனக்கு ப்ரொமோஷன் செய்யறது பிடிக்காது, அதனாலதான் என்னோட மகன் விஜய்க்கு கூட நான் ப்ரொமோஷன் செய்யல. சூப்பர் சார். விஜய்க்கு இளைய தளபதினுட்டுன்னு ஒரு பட்டம் கொடுத்தது யார் சார்? இல்ல, ப்ரொமோஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து மீடியால ப்ரோமோட் பண்றதுதான் ப்ரொமோஷன். பட்டம் கொடுக்கறது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. அப்படி பட்டம் கொடுக்கறது ப்ரொமோஷன்னா கிடையாது. இல்ல, பட்டம் கொடுக்கறது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. பட்டம் கொடுக்கறதுங்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்வலா நடக்கிறதா. சினிமால எப்படி வந்து சிவாஜி அவர்களை நடிகர் திலகம்னு யார் சொன்னா? அவங்களே சினிமா இண்டஸ்ட்ரி ஆளுங்களே தான் சொன்னாங்க. புரட்சி தலைவர்னு யார் சொன்னா? சினிமா இண்டஸ்ட்ரி ஆளுங்களே தான் சொன்னாங்க. புரட்சி தலைவின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் யார் சொன்னா? சினிமா இண்டஸ்ட்ரியில தான் அறிமுகப்படுத்துறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகப்படுத்தின அந்த பெயர்கள் தான் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்காது. போய் சேர்றதுக்கு வந்து இயக்குநர்களும் அந்த சம்பந்தப்பட்ட நடிகர்களும் நடிகைகளும் அவங்க போட்டு உழைப்புங்கிறது தான் பெரிய விஷயங்க. அதுதான் பார்க்கணுமே தவிர இளைய தளபதி அப்படின்னா இன்னைக்கு வந்து இளைய தளபதின்னு யாரும் அவரை கூப்பிடுறது கிடையாது, தளபதின்னு கூப்பிடுறாங்க. தளபதி அது 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 வரேன், நான் அந்த இதுக்கு வரேன். பட் இதுவும் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன்ன்ற மாதிரி தான். உனக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு அந்த இது ஆகுறல்ல, முதல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தது. அப்ப என்ன பண்றோம், அந்த இடத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கிற அஜித், சூர்யா போன்றவரோட வந்துட்டு ஒரு கூட்டணியோட நம்ம வந்துட்டு நடிக்கிறோம். அப்ப நம்மளுக்குன்னு கொஞ்சம் ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு அந்த இளைய தளபதி பட்டம் வருது. சோ என்ன சொல்றது, அது எல்கேஜில இருந்து யூகேஜி போறதுதான், அது ஜூனியர் கேஜில இருந்து சீனியர் கேஜி போறதா. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ப்ரொமோஷன் தான். நீங்க
நீங்க வந்துட்டு படத்தை வந்துட்டு இதையே நம்ம வந்து தீனால வந்து தலை அப்படிங்கிற பட்டத்தை டைரக்டர் தான் கொடுத்தாரு. டைரக்டர் கொடுத்தாருப்பா, இது அப்பா கொடுத்ததுப்பா. நான் இது அப்பா மகன் தானே பேசிட்டு இருக்கேன் நானு. இவர் டைரக்டர் நாளைய தீர்ப்புல வந்து நாளைய தீர்ப்புல விஜய வச்சு இயக்குன ஒரு டைரக்டர். நீங்க அப்பா மகன் பாக்குறத விட ஒரு டைரக்டர் நடிகர் தான் பார்க்கணும் அந்த இடத்துல. அப்பா வந்து படத்துல ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதனால வந்து விஜயோடைய கேரியர் உயர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த இடத்துல. விஜய் அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. இல்ல அவங்க அப்பா படம் எல்லாம் ஃபிளாப் ஆச்சு, அது வேற விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அப்பா படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. என்ன பொறுத்தவரை நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. ஒன்ஸ் மோர்லாம் பார்க்க வேண்டிய படங்கள்ல இன்னுமே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்களா இருக்கு பல பேருக்கு. ஓகே ஓகே, தட் ஐ அக்செப்ட். லைக் your views are different from my views, ஹரிஷ். இதுல வந்துட்டு யாரோ வந்துட்டு யார பத்தியும் வந்துட்டு தவறா ஒரு போர்ட்ரே பண்றதுக்காக எல்லாம் நம்ம யாரும் உட்கார்ந்துட்டு இல்ல. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு பேசுறப்ப வந்துட்டு எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரேஸ் இட் அவுட். நீங்க இங்க மகன்னுட்டு என் மகனை கூட நான் ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னுட்டு பிடிக்காது அப்படின்னுட்டு நீங்க சொல்றதுனால வந்துட்டு இந்த வார்த்தைகள் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்ப நீங்க இவ்வளவு பெரிய டைரக்டர், இத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய டைரக்டர், பல மொழிகள்ல படம் எடுத்திருக்கீங்க, எத்தனையோ வந்துட்டு கான்ஃபரன்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ யூ நோ ஹவு டு என்ன சொல்றது ப்ரொடியூஸ் சம்திங் அபவுட் த மூவின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், கைவந்த கலை. ஏன்னா வந்துட்டு இனிஷியலா போறவங்களுக்கு தான் அது பிரச்சனை கொடுக்குற விஷயமா இருக்கும். பட் ஐ வாஸ் ரியலி வரிட். ஏன்னா வந்துட்டு நீங்க அந்த ப்ரொமோஷன் அந்த இடத்துல போயிட்டு நீங்க பேசுறப்ப எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் அடுத்தவங்களை கேட்டீங்க. நான் வந்து எத்தனை வருஷம் ஆகுது திரையுலகத்திற்கு, எத்தனை வருஷம் அப்படின்னு கேக்குறீங்க. சரி, ஓகே, சம்திங் வாட். நான் இப்போ அங்க இருக்கிறவங்க எதுக்கு தெரியுமா சார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்க, உங்ககிட்ட இருந்து என்ன புதுசா வருதுன்னு கேட்கறதுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அடுத்தவங்களை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்துட்டு பேசுனாக்க நாங்க அடுத்தவங்க கிட்டயே நாங்க அந்த பேச்சை கேட்டுக்கிறோன்றதுதான் நான் சொல்றேன். இது ஒரு விஷயம் ரெண்டு விஷயமா இருந்தா பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. மிருகங்கள் எல்லாம் எடுத்து வந்துட்டு ஹிட் கொடுத்த படங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னீங்க, ஃபைன். பாம்பு எல்லாம் பழி வாங்குற மாதிரி ஒரு படம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாகினின்னு சொல்லிட்டு அது என்ன படம் அது என்ன படம்னு அடுத்தவங்களை கேக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 80+ அப்படிங்கிறப்போ அந்த இடத்துலயே வந்து ஞாபகங்கள் குறையும் தானே செய்யும். லுக்கரேஷ், எனக்கு வந்துட்டு அந்த நீயா படத்தை வந்துட்டு நீ அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நான் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் மேல வந்துட்டு ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நான் வந்துட்டு உங்களை ஒரு பெரிய இடத்துல இருந்து நான் பாக்குறேன். நான் அப்படி இருக்கும்போது நீங்க அடுத்தவங்களோட இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கலாம், பாம்பு வந்துட்டு என்ன சொல்றது அந்த பகை தீர்த்துக்கிற மாதிரி படங்கள் எல்லாம் வந்துட்டு பெரிய ஹிட் கொடுத்துச்சு, அதோட முடிச்சிருக்கலாம். வை டு மென்ஷன் தி நேம்? அந்த பாம்போட படங்கள் எவ்வளவு வந்துச்சு. இப்ப வரலட்சுமி அவங்க நடிச்ச படங்கள்லாம் கூட நிறைய இருக்குது. சோ வை டு மென்ஷன் தி நேம்ஸ் அப்படின்றது, அதுக்கு எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா இருந்தது. ஏன் ரிஸ்க் எடுக்கிறார் அப்படின்னா இந்த படத்தினுடைய ஹீரோவும் ஒரு நாய் தான். நாய், ஓகே. கூரன் படத்துடைய ஹீரோ ஒரு நாய். சோ அதனால உங்களுக்கு வந்து மிருகங்களை வச்சு எடுக்கிற படங்கள் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக அவர் அதை மென்ஷன் பண்றாரு தவிர, என்னை பொறுத்தவரை அது கமல் அவர்கள் டீக்ரேட் பண்றதுக்காகவோ இல்லை வந்து அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவோ அவர் எதுவும் மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி மிருகங்களை வச்சு படம் எடுத்திருக்கப்போ ராமநாராயணன் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. குரங்குகளை வச்சு படம் எடுத்திருக்காரு, நாய்களை வச்சு படம் எடுத்திருக்காரு, யானையை வச்சு படம் எடுத்திருக்காரு. அன்னை காளிகாம்பால்லாம் எவ்வளவு நாள் ஓடுச்சுன்னு நம்மளுக்கு கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருந்து. சோ அப்படிப்பட்ட படங்கள்லாம் ஹிட் ஆயிருக்கிறப்ப இந்த படமும் ஏன் ஹிட் ஆகக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுக்காக அவர் எடுத்ததான் நான் பாக்குறேன். இல்ல அப்போ வந்துட்டு நீங்க மிருகங்கள் எல்லாம் வச்சு நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்குனாக்க ஒன்னு ரெண்டு சொல்லிருக்கலாம். இந்த நீயாவை வந்துட்டு நீங்க மறந்துட்டேன் அப்படின்னுட்டுன்னு சொல்ல வர்றது வந்துட்டு எனக்கு நீங்க வேற ஏதோ சொல்ல வரீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு ஆஸ் யூ செட், நீ பளிச்சுன்னு உடைச்சிட்ட, கமலஹாசன் மேல எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீ பளிச்சுன்னு உடைச்சிட்ட. ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு டைரக்டரா வந்து இதுல பேசுறத விட அரசியல்வாதியா பேசிட்டாரோ அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கு சார். ஏன்னா அந்த கமலஹாசன் பேரை வந்துட்டு அந்த இடத்துல இது பண்ணதுக்காக வந்து கமலஹாசனோட பிலிம வந்துட்டு அங்க டீக்ரேட் பண்ண மாதிரி பேசின அந்த ஒரு இதுக்காக
நான் கமலஹாசன் உங்களுக்கு எதிர்கட்சி ஆயிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல சார். எனக்கு டவுட் இருக்கு இல்லைங்களா? சோ திஸ் இஸ் த திங். த அதர் ஒன் இஸ் காந்தியோட அஹிம்சா, அந்த அஹிம்சா தெரியலன்னு கேட்டார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னுட்டுன்னு. பட் சந்திரசேகரன் சார், நீங்க ரொம்ப பெரிய ஜீனியஸ். வி எக்ஸ்பெக்ட் அ லாட் மோர் ஃப்ரம் யூ. சோ இதுல வந்துட்டு நீங்க அடுத்தவங்க ஹெல்ப் தயவு செய்து எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வந்துட்டு இளைய சமுதாயத்துக்கு நீங்க சொல்லணும். எங்களுக்கு அடுத்தவங்க சொல்றதெல்லாம் வேண்டாம்னு சொல்றோம். அதாவது இதுக்கு நான் கேபி சாரை தான் நான் சொல்லணும் உதாரணத்துக்கு. ஏன்னா நான் பார்த்த கேபி சார் 2013-14 பீரியட்ல நான் பார்த்த கேபி சார். அவருக்கும் அந்த டைம்ல ஏஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீரியடு. ஸோ அப்போ அவரும் சில விஷயங்கள்ல மறந்தார். அவருடைய படத்துல இருக்கிற கதாபாத்திரங்களுடைய பேர்களையே மறந்தார். இதெல்லாம் அங்க இருக்கிறவங்க சொல்லித்தான் வந்து அவருக்கு ஞாபகமே வந்தது, இந்த கதாபாத்திரம் மீது அதுன்னு. அந்த ஏஜ் ஃபேக்டர் வரும்போது உங்களுக்கு வந்து மறதி இருக்கத்தான் செய்யும். அது வந்து தவிர்க்க முடியாத விஷயமா தான் நான் பாக்குறேன். அண்ட் எஸ்ஏசி அவர்கள் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு நல்ல ஆக்டரை தாண்டி ஒரு நல்ல டைரக்டர் நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க வந்து ஃபிளாஸ்ன்னு சொல்லி நீங்க பாக்குறது கூட உங்களுக்கு ஃபிளாஸ் கூட ஃபிளா மாதிரி தெரியாது. அவ்வளவு அழகா காட்சியோட ஒன்றிணைக்கு பண்ணிருப்பாரு. ஸோ அதுதான் அவருடைய பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்திற்கு ஒரு என்ன சொல்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க கதைகள் பண்ணணும் அப்படின்னா நல்ல கதைகள் பண்ணலாம், கருத்துள்ள கதைகளா பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா நான் இந்த சமுதாயத்துக்கு எது தேவையோ அதை நீங்க கொடுங்கிறது தான் அவர் வந்து சொல்ல வராரு நான் பாக்குறேன். ஒன்றும் இல்லை, ஃப்ளோரா அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐரிஷ் படம். ஃப்ளோரா அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் அவங்களுடைய மகன் கூட இருக்காங்க. அவங்க மகனை புரிஞ்சுக்க முடியல அவங்களால. அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுது. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து அந்த தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து என்ன சொல்றது, ஒரு சண்டை போக்கோட உறவாவே இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. 17 வயசுல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. 19 வயசுல பையன் பிறந்துடுறான். அதுக்கப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையனை பத்தியும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல, தன்னுடைய லைஃபையும் அவங்களால வந்து ரன் பண்ண முடியல. ஆனா கடைசியில அந்த பையனை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த பையனோட லைஃபையும் பார்த்துக்கிட்டு தன்னோட லைஃபையும் வந்து எப்படி அப்கிரேட் பண்றாங்கிறது தான் அந்த படம். அவ்வளவு அழகா இருக்கும். எங்கேயுமே வந்து சண்டை காட்சிகள் கிடையாது, எங்கேயுமே வந்து ஆபாச கருத்துக்கள் எங்கேயுமே கொடுக்கலாம். ஐரிஷ் படம் ஆக்சுவலா ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரியான கதைகளையும் கொடுக்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில. அதுதான் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்ட படம் வந்து நிறைய நாள் ஓடும். இப்போ டெட்லாசோன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த டெட்லாசோன்னு சொல்லி ஒரு இது சீரீஸ் இருக்கு. அதை ஒரு தமிழ்ல வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் ரொம்ப நாளா கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் வந்து நீங்க வந்து தமிழ் கொடுக்கலாம். அதே கூட ரீமேக் பண்றதுன்னா வாங்க நானே ப்ரொடியூஸ் பண்றேன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல இன்னைக்கும் அந்த போஸ்ட் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்படிப்பட்ட கோரிக்கைகள் வைக்கிற இடத்துக்கு தான் ப்ரொடியூசர் வந்துட்டாங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு வந்து மசாலா படம்னு சண்டை காட்சி ஒண்ணு, கில்மா சாங், இல்லைன்னா வந்து அடிதடியோட சீன்ஸ் ஆரம்பிக்கிறது. ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹீரோ தான், ஹீரோயின் தான். ஹீரோவை யாராலும் ஹீரோ அடி வாங்கினாலும் ஹீரோவை தோக்க போறது கிடையாது எங்கேயுமே. அப்படிங்கிறப்ப நீங்க ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ ஃபைட், ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சாங், அது தேவையே இல்லை. அவரு எஸ்ஐசி சார் வந்து ஆரம்பத்தில் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சாங் வச்சிருக்காரு, ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ ஃபைட் வச்சிருக்காரு, அதெல்லாம் அக்செப்டபிள். பட் இப்போ வந்து அது தேவையில்லை. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அதுதான் நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை அவருடைய ஐடியாஸ் இன்னுமே வந்து இந்த அடுத்து வர ஜெனரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் விஜய் அவர்களுடைய அரசியல் நுழைவு எஸ்ஐசி அவர்களுக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அவருடைய அரசியல்ல இவருக்கு எந்த பங்கும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா கட்சி மாநாட்டுக்கு போனாங்க, அங்க வந்து விஜய் அவர்கள் ஆசீர்வாதங்களும் வாங்கினார், அது ஓகே. பட் அதுக்கப்புறம் எந்த விதமான கட்சி நிகழ்வுகளையும் எஸ்எஸ்சி அவர்கள் கலந்துக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா புஷி ஆனந்துக்கும் எஸ்எஸ்சி அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதெல்லாம் எப்போ களையப்பட்டுச்சு, எப்போ அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு யாருமே தெரியாது. ரொம்ப திரைமறைவில் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட்டு எஸ்ஏசியும் அவங்களுடைய ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸும் ஒரு வழியா போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களும் அவருடைய அரசியல் பாதை இன்னொரு பாதையில போயிட்டு இருக்கு தான் பாக்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரை அது வேற இது வேறன்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் விஜய் அவர்களுக்காக இவர் வந்து பாலிடிக்ஸ் பேசுறாருன்னு நான் பார்க்கல. கமல் அவர்கள் மேல எஸ்எஸ்சிக்கு வெறுப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கமல் அவர்களை வந்து என்ன சொல்றது,
எப்படி கேபி சார் அவருடைய செல்ல பிள்ளைன்னு பார்த்தாரோ அதே மாதிரி தான் எஸ்எஸ்சியும் அவருடைய செல்ல பிள்ளைன்னு தான் பார்க்கறாரு. இந்த பல மேடைகள் அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு படம் வரப்போ இப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் படம் வந்துட்டு வருது அப்படின்னாக்க ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு கட்டிங் பாக்குறதோட சரியா இருந்தது. இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு விளம்பரங்கள் கிடையாது. இப்ப இன்னைக்கு ஸ்னீக் 1, ஸ்னீக் 2, ட்ரெய்லரு, டீசரு, இந்த ஆடியோ லான்ச், மூவி லான்ச், அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது அந்த சீன் லான்ச் பண்றது, பிரஸ் மீட்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப அதுல எல்லாம் வந்துட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னு இதுல வந்துட்டு இத்தனையும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ரெவ்யூவர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. சோ அவங்களுக்கு என்ன கருத்து வந்துட்டு உங்ககிட்ட வந்து பிடிக்கிறாங்க அப்படின்றதுல வந்துட்டு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப எனக்கு மனசுல பட்டது, எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ப்ரொமோஷனுக்கு போன 2 படங்கள் அப்படின்னா, ஒண்ணு போக்கிரி, அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு போனாரு. அசின் அவர்களும் அந்த ப்ரொமோஷன்ல கலந்துட்டாங்க, டெலிவிஷன் ஷோ அது. அதுக்கப்புறம் நண்பன் விஜய் டிவியில ஒரு ஷோ நடந்தது. கோபிநாத் அவர்கள் தான் அந்த ஷோவை ரன் பண்ணாரு. ஹாஸ்ட் பண்ணது கோபிநாத் அவர்கள் தான் ஹாஸ்ட் பண்ணாரு. அதுல வந்து ஜீவா, ஸ்ரீகாந்த் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அந்த ஷோல. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 படங்களை தாண்டி வேற எந்த படத்துக்கும் விஜய் ப்ரொமோஷனுக்கு நீங்க போனதான் நான் பார்த்ததில்ல. ஆடியோ லான்ச் நடக்கும். ஆடியோ லான்ச் வந்து உங்களுக்கு என்ன ஆடியோ லான்ச் வந்தாலும் அந்த ஆடியோ லான்ச்ல வந்து விஜய் கலந்துக்குவாரு. அங்க ஒரு குட்டி கதை சொல்றதா ஒரு வாடிக்கை வச்சுட்டு இருக்காரு சமீப நாட்களா. ஒன்னும் இல்லை, ஆனா இப்போ லாஸ்ட் 5 to 6 years அந்த குட்டி கதைங்கிறது அப்படி ஆடியோ லான்ச்ல வாடிக்கையாவே இருந்துட்டு வந்து பார்க்க முடியும். ஏன்னா அந்த குட்டி கதையை தான் இன்னைக்கு ஆட்சி பண்றதுக்கு ஒரு காரணம். யாரை எங்க உட்கார வைக்கணும்னு தெரியுமோ அங்க உட்கார வைக்கணும்னு அவர் சொன்னதுதான் 2021 ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் இருந்தது. அந்த குட்டி கதையை வச்சுதான் மறுபடியும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாருன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, என்ன சொல்றது, அவங்களுடைய அனுமானங்கள் தான். நம்மளுக்கு வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு இன்னைக்கு நீ என்ன பண்றியோ மக்களுக்கு அது மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்க ஜெயிக்க போறீங்க. அடுத்த இது இல்ல நான் மக்களுக்காக எல்லாம் செய்ய போறது இல்ல, ஆனா மக்கள் எனக்கு ஓட்டு போடணும்னாக்கா போட போறது இல்ல. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சோ தீர்மானிக்கிறது மக்கள் தான். சோ நம்ம கம்ப்ளீட்டா பாலிடிக்ஸ் போக வேண்டாம். மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, என்ன பொறுத்தவரை அவருடைய விஜய் அவர்களுடைய சகோதரி பேர்ல வித்யா அவங்க பேர்ல இருக்கிற ட்ரஸ்ட் மூலமா எஸ்ஏசி சார் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சமூக சேவைகள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நிறைய நான் நேர்ல பார்த்த சில விஷயங்கள், அன்னதானம் போடுறதாகட்டும், அங்க இருக்கிற மக்களுக்கு கண் மருத்துவ சிகிச்சைக்கான முகாம்கள் நடத்துறதாகட்டும், ரத்த தான சேவைகள் நடத்துறதாகட்டும், எல்லாமே வந்து அந்த ட்ரஸ்ட் மூலமாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தன்னுடைய சொந்த பணத்தையும் அதுல போடுறாரு எஸ்எஸ்சி. அதுதான் வந்து என்ன பொறுத்தவரை பெரிய விஷயமான பாரு. எத்தனை ப்ரொடியூசர்ஸ், எத்தனை டைரக்டர்ஸ், எத்தனை ஆக்டர்ஸ் வந்து இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எஸ்எஸ்சி சார் பண்றாரு. ஓகே, சோ நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஹரிஷ். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னாக்கா 1992 வந்துட்டு நாளைய தீர்ப்பு வந்தது. அது என்ன வெற்றி, குடும்பம், வசுந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டுன்னுட்டுன்னு, இது எங்கள் நீதி நட்டுன்னு அவரோட தந்தை இயக்கிய எல்லா படங்கள்லயும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்த விஜய் வந்துட்டு ஹீரோவா அறிமுகமான படம் அந்த நாளைய தீர்ப்பு. சோ இதுவும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொமோஷன்ன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஒரு பையனை வந்துட்டு தன்னோட படத்துல நடிக்க வச்சாருன்றத. ஏன்னா ஒரு பையனுக்கு வந்துட்டு அடுத்தது கெரியர் வந்துட்டு பண்ணி கொடுத்தாரு அப்படின்றத நான் ப்ரொமோஷன் லிஸ்ட்ல தான் எடுத்துப்பேன் நானு. இதுல விஜயோட அம்மா கெரியரை வந்து அப்பா பண்ணி கொடுத்தாலும் இந்த கெரியரை எப்படி ரன் பண்ணணுங்கிறது பையனுடைய கையில தான் இருக்கு. அதுக்கு சிறந்த உதாரணம் சிம்பு. டிஆர் அவர்கள் சிம்பு அவரை வந்து சின்ன வயசுல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் எல்லா படத்துலயும் சிம்பு இருந்தார். ஆனா சிம்புவுடைய கேரியர் இன்னைக்கு எங்க இருக்குன்னா, வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு இருந்தாரு, இன்னைக்கு 3 வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து தன்னுடைய பேரை காப்பாத்திக்கிறாங்க நான் பாக்குறேன். இல்ல இதுல நிறைய நான் பாலிடிக்ஸ்ன்றத பாக்குறேன். ஏன்னா நீ சிம்பு இழுத்ததுக்கு அப்புறம் நான் நிறைய பாலிடிக்ஸ்ங்களை பத்தி நான் பேசணும்னுட்டு நான் ஆசைப்படுறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஹரிஷ். கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி பல பேர் மறந்துருப்பீங்க, சிம்புவோ அனிருத்தோ வந்துட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணினாங்க. அந்த பாட்டுல வந்துட்டு நிறைய பீப் இருந்தது. அது பீப் சாங்னுட்டுனே வச்சுக்கோயேன், நிறைய பீப் இருந்தது. ஆனா இந்த பாட்டு வந்தப்போ வந்துட்டு மக்களோட ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது, விச் வாஸ் வெரி வெல் அப்ரிஷியேட்டட்ன்றத நான் சொல்வேன் நானு. எல்லா இதுல இருந்தும் வந்துட்டு அதுக்கு அது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எல்லா என்ன சொல்றது, பிலிம் இண்டஸ்ட்ரியில கூட வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க.
ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது போன்ற காரியங்கள் வந்துட்டு என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஃபைன், ஓகே, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய கும்பிடு அதுக்கு. இன்னைக்கு வர படங்கள் என்ன சொல்றது, இப்போ சமீபத்துல வந்து அந்த பேட் கேர்ள் எல்லாம் வந்துட்டு யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அப்போ சிம்புனா வேற, வெற்றிமாறன்னா வேறன்னுட்டு கொண்டு போறீங்களா? இந்த பேட் கேர்ள் இஷ்யூல குரல் கொடுக்க வேண்டிய நபர்கள் அப்படின்னு பார்த்தா நடிகர் சங்கத்துடைய பொறுப்புல இருக்கிறவங்க, அதைத்தான் அவங்கதான் திரட்டணும். விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சங்கத்துடைய போராட்டங்களுக்கு அவங்க கொடுக்கணும் எல்லாம் வேண்டாம். விஜயகாந்த் அவர்கள் பொறுப்புல இருந்த வரைக்கும் நடிகர் சங்கம் சார்பில் ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு அத்தனை நடிகரும் வந்தே ஆகணும். கட்டாய விதி இது, வந்தே ஆகணும். நீங்க வரல அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் சிவியரா இருக்கும். அதுதான் நடிகர் சங்கத்துடைய கட்டுப்பாடு. அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. நடிகர் சங்கம் ஒரு போராட்டம் இருக்குதுன்னா காலையில ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் எப்ப வேணாலும் கிளம்பி போகலாம். விஜயகாந்த் சார் இருந்தப்போ அப்படி கிடையாது. விஜயகாந்த் சார் பொறுப்புல இருந்தப்போ காலையில வந்தாங்கன்னா அந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை அந்த மாதிரியான ஒரு தலைமை தேவை நடிகர் சங்கத்துக்கு. நீங்க வந்து எல்லா படத்துக்கும் போராட்டம், தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிக்கிற படங்களுக்கெல்லாம் போராடணும் அப்படின்னா அது வந்து நடிகர் சங்கத்துடைய முன்னெடுப்புல தான் பண்ண முடியும். நீங்க வந்து சம்மந்தமே இல்லாம நான் போராடுறேன், படத்துக்கு போராடுறேன்னா உங்க மேல கேஸ் ஃபைல் ஆகுமே தவிர அதனால வந்து ஒரு பாதிப்பும் படத்துக்கு ஏற்படாதான்னு நான் பார்க்கிறேன். இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியவங்க நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க, தயாரிப்பாளர் இயக்குநர் சங்கத்துல இருக்கவங்க. 3 சங்கங்களும் அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா 3 சங்கங்களுக்கும் இந்த விஷயத்துல பெரிய அளவுல கருத்து தெரிவிக்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா பாதிக்கப்படுறது ஒரு சமூகம் தான். அவங்களுக்கு அந்த சமூகத்தினால பலனோ இல்ல அந்த சமூகத்தினால எந்த பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாதுங்கிறதுனால 3 சங்கமும் அமைதியா இருக்காங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நடிகர் சங்கம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேக்குறேன். நீ இப்ப சிம்பு சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த பாலிடிக்ஸ் எடுக்கிறேன் நானு. அப்போ நாம பார்த்து வளர்ந்த பையன் அந்த சிம்பு, குழந்தையில இருந்து வந்துட்டு நாமளே வந்துட்டு ரசிச்ச குழந்தை, அப்பாவை மிஞ்சின நடிப்பு அன்னைக்கே இருந்தது அந்த குழந்தை கிட்ட. அவ்வளவு அழகா வந்துட்டு நம்ம வீட்டு குழந்தை மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு பீப் சாங் போட்டதுக்காக வந்துட்டு ஃபுல் ஒட்டுமொத்த கேரியரையே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு? எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, வாய் கூசும் அளவுக்கு வசனங்களோட தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் பேட் கேர்ள் மட்டும் நான் சொல்லல, நானு இந்த காதல் என்பது பொது உடைமைன்ற படங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி என்கரேஜ் பண்றீங்கன்றது எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், அப்ப அன்னைக்கு ஒரு அடி அடிச்சதுல சிம்புவோட கெரியர் காணாம போச்சு. இப்ப இன்னைக்கு இதை சர்வசாதாரணமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நடிகர் சங்கம் வந்துட்டு எந்த ஒரு முன்னெடுப்பும் நான் எடுக்கலன்றத நான் பாக்குறேன் நானு. ஏன்னா வெளியில இருந்து வந்துட்டு இத்தனை குரல்கள் வந்துட்டு நீங்க எதையுமே ஒடுக்க மாட்டேங்கிறீங்கன்றத பாக்குறேன். நீங்க ஒரு பயாஸ்டா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு அளவுகோல் வச்சு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்களான்றது எங்களுக்கு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க திரையுலகத்துல இருக்கும் பெண்களுக்கே வந்துட்டு பாதுகாப்பு கிடையாதுன்றத சொல்றேன். அந்த பெண்களை பத்தி வந்துட்டு யாரோ வந்துட்டு ஒரு கோட்டை மாட்டிட்டு உட்காந்துட்டு அந்த பெண்களை அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி குஷ்பு மேடம் தான் வந்துட்டு அதை பத்தி பேசுறாங்க, இது என்ன ஆச்சு, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா மத்த யாருமே வந்துட்டு வாயை திறக்கல. இது எனக்கு நடிகர் சங்கத்தையும் வந்துட்டு இந்த நடிகைகளை பத்தியும் வந்துட்டு ஆபாசமாக வெளியில வந்துட்டு யூடியூப் சேனல்களுக்கு வந்து சித்தரிக்கும் போது, அவர்களை வேறு விதமாக சித்தரிக்கும் போது ஏன் நடிகர் சங்கம் நடிகைகளுக்கு வந்து ஒரு இது கொடுக்கலன்றதுதான் என்னோட கஷ்டம் எனக்கு. இது அம்மா விஜயோட அம்மா வந்துட்டு சோபனா தான் வந்துட்டு இந்த நாளைய தீர்ப்பின் கதாசிரியர், இயக்கம் எல்லாம். சோ இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அவர் சொன்னது, அன்புள்ளம் கொண்டோரே வணக்கம், எங்களை போன்றே எங்க மகன் விஜயும் வந்துட்டு உங்க கைகள்ல ஒப்படைக்கிறேன் அப்படின்னுட்டு தான் வந்துட்டு அவர் டைட்டில் கார்டுல எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் வாய்ஸ்ல அந்த வாய்ஸ் ஓவரோட இந்த ஹீரோவுக்கான உரித்தான ஒரு ஸ்டைல்ல விஜய் அறிமுகப்படுத்துறாரு. அப்ப இது ப்ரொமோஷன் இல்லையா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. இதெல்லாம் அப்ப என்ன சார் அப்படி பார்த்தா, நான் வந்து பானா காத்தாடி என்னுடைய நல்ல நண்பர் அதர்வாவுடைய படம் பானா காத்தாடி, அதுதான் வந்து முரளி சாருடைய கடைசி படமும் கூட. அதுல இதயம் முரளியாவே வருவார் முரளி சார். இதயம் படத்தினுடைய அந்த கேரக்டர்லயே வருவாரு.
அதுதான் கடைசி முரளி சார். ஆமா. பையனோட படத்துல அப்பா ஒரு ரோலே நடிச்சார். ஓகே. அது ப்ரொமோஷன் இல்ல, என்ன பொறுத்தவரை அது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ப்ரொமோஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து மீடியாலையும் நியூஸ் ஏஜென்சிலையும் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாவோ இல்ல ப்ரோக்ராம்ஸ் மூலமோ ப்ரொமோட் பண்றதுதான் ப்ரொமோஷன். இது ப்ரொமோஷன் கிடையாது, இது வந்து சப்போர்ட்டிங். ஓகே. சோ நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தைகள் கண்டுபிடிச்சு நீங்க இணைச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்துட்டு நாங்க ப்ரொமோஷன் எடுத்துக்க கூடாது. சரி, ஓகே. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயகாந்துடன் நான் இணைந்த படங்கள்ல எல்லாம் புதுமுக தொழில்நுட்ப கலைஞர்களை தான் பயன்படுத்துவேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த வெற்றி நட்டுன்னு வந்துட்டாக்கா எல்லாம் அந்த பெரிய கலைஞர்கள் கையில போயிடும், ஹீரோ எல்லாம் வந்துட்டு கண்டுக்கப்பட மாட்டார்கள். இது எதற்காக அப்படின்னுட்டுன்னு எனக்கு தெரியல இந்த வார்த்தை. சோ நான் இந்த செந்தூர பாண்டி 1993ல வந்தது, நாளைய தீர்ப்புக்கு கிடைச்ச இந்த நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு பிறகு சரியா ஒரு வருஷம் கழிச்சு 1993ல ரிலீஸ் ஆன படம் இந்த செந்தூர பாண்டி. விஜய வந்துட்டு எல்லா பட்டி தொட்டி எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு முனைப்புல ரொம்ப இது பண்றாரு எஸ்எஸ்சி. அந்த வகையில தான் வந்துட்டு விஜயகாந்த் கிட்ட போறாரு. விஜயகாந்த் அவருடைய நெருங்கிய நண்பர்ன்றதுனால அவர்கிட்ட ஹெல்ப்ப கேட்கிறாரு, அவர்கிட்ட டேட்ஸ் வாங்குறாரு. விஜயகாந்தும் விஜய் ரெண்டு பேரையும் வச்சுதான் வந்துட்டு டபுள் ஹீரோ சப்ஜெக்டா எடுக்கிறாரு எஸ்எஸ்சி. இந்த படத்துல விஜய்க்கு காதல் காட்சிகள் மட்டும் தான் இருக்கும், மத்தபடி இந்த மாஸ் ஆக்ஷன் மெயின் ரோல் எல்லாம் விஜயகாந்த் பண்ணிருப்பாரு. சோ இது என்னன்றது தெரியல. அப்போ கிரெடிட் யாரு கொடுக்கணும்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, புதுசா நான் ஏன் எடுக்கிற ஒரு கலைஞரடா வந்துட்டு பெரிய ஆட்கள் எல்லாம் அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றத நீங்க சொன்னீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். பட் இப்ப இதுல விஜயகாந்த்ன்ற பெரிய ஆர்டிஸ்ட கொண்டு வந்து அவருக்கு போக வேண்டிய கிரெடிட் எல்லாம் வந்துட்டு மாயமாகுது. அதை பத்தி தானே நான் பேசுறேன். அப்படி கிடையாது. செந்தூர பாண்டியில விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா காட்டுறாங்க. இவர் வளர்ற நடிகர், இவரை வந்து சாக்லேட் பாயா காட்டணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம். அதுதான் வந்து திட்டம். அது வந்து ஒரு டைரக்டரா அவருடைய என்ன பொறுத்தவரை அது ஒரு டைரக்டரா அவருடைய என்ன சொல்றது, அவருடைய பிளான் அது பாக்குறேன். அது ரொம்ப சாதுரியமா பிளான் பண்ணியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா யூஸ்வலா எந்த டைரக்டரும் வந்து ரெண்டு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல தன்னுடைய பையனை வந்து அறிமுகப்படுத்த மாட்டாங்க, எந்த படத்தையும் நடிக்க விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆமா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணார். ஏன்னா நாளைய தீர்ப்புல வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா ஆக்கணுங்கிறதுக்காக டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல நான் எந்த படம்னாலும் விஜய் நடிப்பாருங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது சாக்லேட் ஹீரோவா, அதாவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஹீரோவா விஜயை மாத்தணுங்கிறது இன்னொரு பாயிண்ட். இது ரெண்டையும் காட்டணுங்கிறதுக்காக அந்த படத்துல டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல நடிக்க வச்சாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே. எனக்கு வந்துட்டு இந்த சாக்லேட் பாய்க்கு வந்துட்டு ஒரு நல்ல அர்த்தம் கிடைக்கணும்ன்றத நான் ஆண்டவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். நானு எனக்கு தெரியல, நீ சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்றது வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களால ஏத்துக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு சாக்லேட் பாய் வந்துட்டே தான் இருப்பா. 5 வருஷத்துக்கு ஒரு சாக்லேட் பாய் வந்துட்டே தான். அதுதான் கேக்குறேன், உன் பார்வையில சாக்லேட் பாய்னா என்ன? வந்து ஸ்டார்டிங்ல விஜயோடைய கேரக்டர்ல ஸ்டார்டிங்ல ஒரு சாக்லேட் பாய்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் வந்தார். ஸ்ரீகாந்த் வந்து சாக்லேட் பாயா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து 5 years ஒன்ஸ் எப்படி வந்து கவர்மெண்ட் நீ மாறிட்டே இருக்கும், அது மாதிரி 5 years மாறிட்டே தான் இருக்கும். அது நிலையில்லாத ஒரு பேரா தான் நான் பாக்குறேன். ஓகே, சாக்லேட் பாய்க்கு இப்படி ஒரு இது இருக்குன்றது எனக்கு நிச்சயமா தெரியாது எனக்கு. சோ அடுத்தது 1994ல இந்த ரசிகர், இந்த நாணய தீர்ப்பு மாதிரியே இந்த மாஸ் ஒர்க் அவுட் எல்லாம் ஆகாதுன்னுட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த நரம்பு புடைக்கிற புரட்சி எல்லாம் வந்துட்டு ஓரங்கட்டி வச்சுட்டு விஜய்க்காக வந்துட்டு எஸ் ஏ சந்திரசேகரன் எடுத்த காதல் கதை தான் வந்துட்டு இந்த ரசிகன். இந்த படத்துல வந்து யோ சாக்லேட் பாய் என்ன பண்றாரு, சங்கவி அந்த உங்க சாக்லேட் பாய்னும் சங்கவியோட கிளாமர் காட்சிகளும் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்தது படத்துல. இளைய சமுதாயத்திற்கு நாம் என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னு கேட்டாரு இல்லையா, அதுக்கு நான் பேசணும், அதுக்காக இதை பேசுறேன் சார் நான். அப்புறம் தான் இந்த படத்துலதான் வந்துட்டு நான் சொன்ன அந்த இளைய தளபதி, என்ன இளைய சமுதாயத்துக்கு வந்துட்டு கிளாமர் எல்லாம் காட்டினதால வந்துட்டு இளைய தளபதி
சோ இது வந்துட்டு கண்டினியூ ஆச்சு. தேவான்ற படத்துல 1995ல விஜய்க்கு அந்த இளைய தளபதின்னு ஒரு இது போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தேவால தான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா போட ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பைரவா வரைக்கும் வந்துட்டு அந்த இளைய தளபதி வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் மெர்சல் படத்துல இருந்து பார்த்தாக்க அந்த இளைய ரிமூவ் ஆயிடுச்சு. ஒருவேளை அவருக்கு வயசு ஆயிடுச்சா என்ன தெரியல, இளைய ரிமூவ் பண்ணிட்டாங்க, தளபதியா ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. டைரக்ட் பாலிடிக்ஸ் வராரு அர்த்தம் ஆயிடுச்சு. அங்கேயே மெர்சல்லே வந்து ஒரு டைரக்ட் பாலிடிக்ஸ்ல இறங்குறாரு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஓகே. இன்னொருத்தர் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிறாங்கன்னு இந்த தளபதியோட ஸ்டிக்கர் யாரோடதுன்றது எனக்கு தெரியல. தளபதினு இன்னைக்கு இருக்கிற சிஎம் ஸ்டாலினை யார் கூப்பிடுறா? அவங்க கட்சிக்காரங்க தவிர பொதுமக்கள் யாராவது கூப்பிடுறாங்களா? கட்சிக்காரங்க தான்ப்பா கூப்பிடணும். நீ ஏன்பா பொதுமக்கள் கிட்ட ஏன்பா போற? அது எப்படி? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவரே வந்து சொன்னாரு, என்ன அப்பான்னு சொல்றாங்கன்னு சொன்னாரு. அதாவது நான் கேட்க வேண்டியது கேட்டு நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். அம்மான்னு கூப்பிடலாம், யார வேணாலும் அம்மான்னு கூப்பிடலாம், தாயன்னு கூப்பிடலாம். அப்பான்னு இன்னொருத்தரை கூப்பிட முடியுமா? இல்ல, இப்போ நம்ம பெரியவங்கள கொஞ்சம் அப்பா நாங்கெல்லாம் கூப்பிடுற வழக்கம் உண்டு எங்களுக்கு. சோ எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஆர்கியூ இன்டு திஸ். சோ நம்ம இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. இப்ப நீ சொல்ற இல்லையா, இப்ப நம்ம புரட்சி தாய், புரட்சி தலைவி நல்லா இப்போ திமுக காரங்களை சொல்லுவோம்னாக்க சொல்ல மாட்டாங்க. சோ அந்த தளபதின்றது வந்துட்டு அவங்க கட்சி ஆட்கள் சொல்லிக்கிறாங்க, மத்தவங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது வந்துட்டு சந்திரலேகா போற 1995, இது எம்ஜிஆருக்கு நெருக்கமானவராக இருந்த இந்த நம்பிராஜன் என்பவரோட தயாரிப்பு மற்றும் இயக்கத்துல வந்துட்டு விஜய் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை வந்துட்டு ரஜினிகாந்த் கிளாப் அடிச்சு தொடங்கி வச்ச விஜய் படம் அப்படின்றத சொல்லணும். இந்த படத்தோட டைட்டில் கார்டுல மட்டும் ஏன்னா அந்த விஜய்க்கு வந்துட்டு அந்த இளைய தளபதின்ற பட்டம் போடல. அது ஏன் தெரியல. சந்திரசேகர் சார், கூரான் படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் இப்ப இந்த பிரஸ் மீட் எதனா இருந்துச்சுனாக்கா அதுக்கு கொஞ்சம் நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. சோ இதுதான் ஹரிஷ் நான் பேசணும்னுட்டு நினைச்ச விஷயங்கள் எல்லாம். ஏன்னா நான் ப்ரொமோஷன் பண்றது இல்ல, இளைய சமுதாயத்துக்கு நாம என்ன பண்றோம், என்ன சொல்லித்தரோம், என்ன சொல்றது, கத்தி எடுத்து தலைய வெட்டுன்னுட்டுன்னு ஒரு படத்துல வருதுனாக்கா மக்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்து கைய வெட்டுறான், காலை வெட்டுறான், எல்லாமே அக்செப்டட் சார். நான் என்ன தெரியுமா சொல்றேன் சார், நீங்க ஒரு மைக்க பிடிச்சிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, எதிரில உட்கார்றவன்ட்டு அறிவுரை சொல்றீங்க. நீங்கன்னு இல்ல, ஒட்டுமொத்த நாடுமே அப்படிதான் இருக்கு. எதிரில இருக்கிறவனுக்கு அறிவுரை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அந்த அறிவுரைய நாமளே செய்யலாமே. நாம செஞ்சதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த கூரா படம் வந்துட்டு எதுவுமே கிடையாது, அதுல ஆபாசம் கிடையாது. ஒரு நாய் வந்துட்டு கோர்ட் படியேறி வந்துட்டு நியாயம் கேக்குது. எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நான் ஆக்சுவலி ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவின்றதா சொல்லணும். எனக்கு பர்சனலா நாய்கள் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்லயும் வந்துட்டு நாங்க வளர்த்திருந்தோம். அது இறந்தப்பெல்லாம் வந்துட்டு நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது இன்ன வரைக்கும் அதோட பிரிவு எங்கனால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஏதோ ஒண்ணு நம்ம கூட வந்துட்டு இருக்குன்ற ஃபீல்ல தான் நாங்கெல்லாம் இருக்கோம். ஸோ நாய்கள் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு நீங்க படம் எடுத்திருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் கோர்ட்டுக்கெல்லாம் ஏறி அது மைக்ல ஏதோ இது பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அது என்ன கன்வே பண்ணுது, அது எப்படி பண்ணுதுன்னு பாக்குறதுக்கான ஆவல் எல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்கு. பட் நம்ம என்ன சொல்றோம், நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு நீ கத்தி எடுக்காத, நீ பாட்டில் எடுக்காத, நீங்க பாட்டில் சிகரெட் விட்டுட்டீங்க, அது ஏன் நான் கேள்வி வந்துரும்ன்றதுனால விட்டுட்டீங்களான்னு தெரியல. நம்ம வீட்டுல இருக்கிற நடிகர்களுக்கு முதல்ல அதை சொல்லி கொடுத்துடலாம். முதல்ல அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். ஏன்னா இளைய சமுதாயம், சின்ன சின்ன குழந்தைங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு பாட்டில தான் பாக்குதுங்கன்றத நான் சொல்லி என்ன சொல்றது, ஒரு ரிக்வெஸ்டா எஸ்ஏசி கிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்றேன். சோ பாட்டில் சினிமால காட்டுறாங்கிறதுனால மட்டுமே வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்ல முடியாது. விற்கப்படுறதுனாலதான் காட்டப்படுது. இல்லைன்னா யார் கேட்டப்ப இப்போ வந்து நான் முன்னாடியே மேற்கோள் காட்டினா அந்த ஒன்ஸ் மோர் படத்துலயே ஊட்டியில வந்து பீர் பாட்டில்ஸ் வாங்கிட்டு போவார் விஜய். ஜீப்ல வந்து பீர் பாட்டில்ஸ்லாம் வாங்கிட்டு போவார் ஊட்டியில டிராவல் பண்ணும்போது. அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போகும்போது பீர் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு போவார். விற்கப்படுறதுனால தானே வாங்குறாங்க. அங்க அதுதான் ஃபேமஸ்ங்கிறப்ப அதுதான் வாங்க முடியும். சொல்றீங்க
அவங்க விற்கிறது தப்புன்னுட்டு அது திமுக ஆட்சி ஆகட்டும் அதிமுக ஆட்சி ஆகட்டும் விற்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. விற்கிறது தப்புன்னுட்டுன்னு சொல்றீங்க, அப்புறம் அதே பாட்டில வந்துட்டு நல்லா அர்த்தம் வேண்டாம். வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பாட் அதுதான் ஸ்பாட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்துக்கான லொகேஷன் அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த லொகேஷன்ல என்ன கிடைக்கும்னா அதுதான் கிடைக்கும். பாண்டிச்சேரியில போய் நீங்க என்ன கிடைக்கும்னா இதுதான் கிடைக்கும். மது பாட்டில் தான் கிடைக்கும் மேக்சிமம். வேற என்ன கிடைக்கும்? ஊட்டிக்கு போனா இதுதான் மேக்சிமம் கிடைக்கும். அதை தாண்டி வர்க்கி அந்த வர்க்கி இது கிடைக்கும். அவ்வளவுதான். ரஸ்க் வர்க்கி அதுதான் கிடைக்கும். வேற எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வந்து போறவர் வந்து வர்க்கியும் ரஸ்கையும் வாங்கிட்டா போக முடியும். செலிப்ரேஷன் மோட்ல போறாரு அப்படின்னா செலிப்ரேஷன் மோடுக்கு என்ன தேவையோ அதான் கொண்டு போக முடியும். அந்த செலிப்ரேஷன் மோடுக்கு அதுதான் கிடைக்குது அங்க அப்படிங்கிறப்போ, செலிப்ரேஷன் மோடுக்கு அதுதான் அங்க கிடைக்குங்கிறப்போ வேற ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா படத்துலயும் அதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. படம் வர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து மது விற்பனை ஜாஸ்தி ஆயிடுச்சு, மது குடிக்கிறாங்க அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது விற்பனைனால பண்றாங்களே தவிர என்ன பொறுத்தவரை மது பயன்படுத்தப்படாத பல படங்கள் இருக்கு. இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீ சொல்ற பாரு விக்கிறதுனால அவங்க எங்கேயோ ஒரு மூலையில வித்துட்டு இருக்காங்கப்பா. நீங்க என்ன பண்றீங்க? மூலையில விக்கல, மூளைக்கு மூளை டாஸ்மாக் கடை இருக்கு. டாஸ்மாக் கடை இருக்கு இன்னைக்கு. நீங்க வந்து நீங்க ஒரு மெயின் ரோட்ல போறீங்கன்னா 200 மீட்டருக்கு வந்து ஒரு டாஸ்மாக் கடை. எங்க நாங்க ஷூட் பண்ணுவோம்? நான் ஒரு படத்துக்கு லொகேஷன் பார்க்க போனேன் தஞ்சாவூர்ல. நடந்தது ஒரு 10-12 வருஷம் இருக்கும் நடந்தது. நான் அப்பதான் ஏடியா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஒரு படத்துக்கு லொகேஷன் பார்க்கறதுக்கு போயிருக்கேன். நான் மேனேஜரோட போனேன். நான் அப்போ அந்த லொகேஷன் பார்க்க போகும்போது அந்த இடத்துல வந்து 150 மீட்டருக்கு ஒரு டாஸ்மாக்னு இருந்தது. 4 டாஸ்மாக் வரிசையா. அவசியமா அது அன்னைக்கு ஏடிஎம்கே பீரியட், நான் டிஎம்கே பீரியட் சொல்ல, அன்னைக்கு ஏடிஎம்கே பீரியட் அவசியமானு கேட்கறாங்க. அவ்வளவு 4 டாஸ்மாக் வரிசையா 150 மீட்டருக்கு வந்து சார் எங்க போய் ஷூட்டிங் பண்ண முடியும்? இது வந்து நீங்க கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ்ல தான் இது குறையும். இது வந்து படங்கள்ல எடுக்கிற ஸ்டெப்ஸ்ல தான் குறையுது. படங்கள்ல நீங்க வந்து இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற காட்சி இருக்காது, மதுபானம் அருந்துற காட்சியே இருக்காதுன்னா காட்டுலனாலும் நீங்க குடிக்காம இருக்க போறாங்களா இல்ல சிகரெட் பிடிக்காம தான் இருக்க போறாங்களா? இல்ல அது காட்டியே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆவலை தூண்டனமான்றதுதான் கேள்வி. இப்ப குழந்தைங்க எல்லாருக்கும் நீங்க வந்து விற்கப்படுறதுனால வாங்குறாங்க, யூஸ் பண்றாங்க, பழக்கம் ஆயிடுச்சு. பழக்கமானவங்களுக்கு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னா உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. அதாவது ஒருத்தர் வந்து செயின் ஸ்மோக்கர் இருக்காரு. அந்த செயின் ஸ்மோக்கரை உங்க தளபதி உங்க படத்துல வந்து இந்த மாதிரி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்றாரு, ஸ்மோக் பண்ணாத ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நீங்க அதை ஸ்மோக் பண்ணக்கூடாது இனிமே உங்க தளபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. நாங்க தான் கஷ்டப்படணும், எங்களுக்கு இது பழகிடுச்சுன்னுவாங்க. அதை மாத்தணும் அப்படின்னா அது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களால மட்டும் முடியாது. அது மொத்தமா கவர்மெண்ட்டும் சேர்ந்து இனிஷியேட்டிவ் எடுத்தாதான் பண்ண முடியாது. ஐ கேன் அக்செப்ட். நீ சொல்ற கான்செப்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த சினிமாவை வச்சுதான் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் வந்துட்டு என்ன சொல்றது இல்ல வாட் ஐம் ட்ரைங் டு சே, அவர் குடிக்க மாட்டாரு. ஆனா அவர் குடிக்க மாட்டாரு. அந்த சீன் இருக்கும், கேபரே டான்ஸ் சீன் இருக்கும், அது குடிக்கிற காட்சிகள் இருக்கதான் செய்யும். அவர் குடிக்க மாட்டாரு. ஆனா அவர் சுத்தி இருக்கிற மத்த நடிகர்கள் எல்லாம் குடிப்பாங்க. நான் ரிப்ளை பண்றேன் அதுக்கு உனக்கு. அது அப்போ வந்துட்டு எங்க மது விக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. பார் எல்லாம் எங்க இருக்கு, ஐயோ அதெல்லாம் வந்துட்டு பணக்காரங்க வாங்குற இது அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு லக்ஸரியஸ் ஐட்டமா தான் வந்துட்டு அந்த மதுவே பார்த்தாங்க மக்கள். நீ சொல்ற பாரு அந்த ரெக்கார்ட் ஐ மீன் என்ன பப் டான்ஸ் எம்ஜிஆர் இருந்தப்ப டாஸ்மாக்ங்கிற அமைப்பு பெரிய அளவுல இல்ல. ஓகே we don't want to talk about டாஸ்மாக். நம்ம குடிக்கிறத பத்தியே பேசுவோம். நீ சொல்ற பாரு அந்த டான்ஸ் பப்ன்றதெல்லாம் வந்துட்டு அந்த மக்கள் எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க, சினிமால மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் இன்னைக்கு அப்படியா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு டோட்டலா மாறி போச்சு.
என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மொபைல வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரு பைல்வான் ரங்கநாதன் ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நிஜமா அதெல்லாம் பேச வராது. புட்டு புட்டு வச்சாரு அவரு. ஒரு நீ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு சினிமா இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு மீட்ல கூட வந்துட்டு ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, நீங்க வந்துட்டு நல்ல விஷயங்கள் சொல்லலாம், ஜாதி ஒழிப்பை பத்தி பேசலாம், உங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் எல்லாம் வந்துட்டு சினிமாக்களை விட வந்துட்டு எவ்வளவு கேவலமாக ஆடைகளை அணிந்து ஒரு பெண் வந்துட்டு டான்ஸ் ஆட முடியும், அந்த என்ன சொல்றது ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓட முடியும்ன்றதெல்லாம் அந்த ரீல்ஸ்ல வந்துட்டு சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்த காலம் இன்னைக்கு இல்ல. சோ அன்னைக்கு மது இருந்ததுனாக்கா அது வேற, அது வந்துட்டு பணக்காரங்க ஐட்டம்ஸ். அதெல்லாம் என்ன சொல்ற ஒரு நடுத்தர வர்க்கமோ இல்ல ஏழை மக்களுக்கோ வந்துட்டு அது விசித்திரமாக அது ஒரு திரைப்படத்தில் மட்டும் ஒரு மது பாட்டில் 300-350 ரூபா கொடுப்பாங்க விற்கப்படுத்து. அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மது பாட்டில் 98 ரூபா, 100 ரூபா, 110 ரூபாய்க்கு வருது. விற்பனை விலையை குறைச்சிட்டாங்க கவர்மெண்ட்ல. எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. மது பாட்டில் மது பயன்படுத்துறது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அன்னைக்கு மது பயன்படுத்தாதவங்க கூட இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. அன்னைக்கு பயன்படுத்த தெரியாதவங்க இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. அது காரணம் விற்பனை விலை குறைவு அப்படிங்கிறதுதான். இல்ல நம்ம வைரலா வந்த ஸ்கூல்ல பசங்க ட்ரிங்க்ஸ் குடிச்ச பெண்கள் அதெல்லாம் கூட வந்துட்டு ஷார்ட்ஸ் வெளியில வந்தது. சோ இத என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த டாஸ்மாகையும் வந்துட்டு தூக்கிட்டாக்கா மது குடிப்பவர்கள் எல்லாம் வந்துட்டு குடிப்பதை நிறுத்தி விடுவார்களா என்ற கேள்விக்கு வந்துட்டு யார்கிட்டயும் பதில் கிடையாது. ஏன்னா மது அப்படி வந்து நீங்க ஒட்டுமொத்தமா டாஸ்மாக நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால மது விற்பனை குறையுமே தவிர மது குடிப்பவர்கள் குறைய மாட்டாங்க. சைக்காலஜிக்கலா அது எப்படின்னா நான் செயின் ஸ்மோக்கர் மேட்டர் அதனாலதான் சொன்னேன். சைக்காலஜிக்கலா ஒருத்தர் வந்து செயின் ஸ்மோக்கர் அப்படின்னா அவரால் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விட முடியாது. அது விடணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்குள்ள அவருடைய லங்ஸ் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கான மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அந்த மெடிக்கல் இதெல்லாம் எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டா அவரால் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் அமையும். அது வந்து உடனே எல்லாமே அதே மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கும் உடனே எல்லாம் மது விட முடியாது யாராலையும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த அடிக்ட்ல இருந்து வெளியில வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இல்ல நான் அதுதான் நான் கேக்குறேன். நான் இப்போ என்ன டாஸ்மாக்னு ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறியே, அதனால கேக்குறேன். ஒட்டுமொத்த டாஸ்மாக்கும் அழிச்சிட்டாக்க குடிக்கிறத வந்துட்டு மக்கள் நிறுத்திடுவாங்களான்னு. இப்போ இன்னைக்கு நீ சொல்ற நான் என்ன சொல்றேன், நீங்க டாஸ்மாக் வந்து குறைங்கன்னு சொல்றேன், டாஸ்மாக் ஸ்டாப் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். குறைங்க, வருஷத்துக்கு ஒரு 500 கடைகள் குறைங்க. ஏடிஎம்கே பீரியட்ல 2015-16 1000 கடைகள் குறைச்சாங்க. 2 வருஷம் 1000 கடைகள் குறைச்சாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்ஆ இருந்தப்போ 2018 ஒரு 500 கடை குறைச்சாரு. மறுபடியும் 2020 போராட்டங்கள்லாம் அதிகமானதுக்கு அப்புறம் இன்னொரு 500 கடைகள் குறைச்சாரு. அவரும் ஒரு 1000 கடைகள் குறைச்சிருக்காரு ரெண்டு பீரியட் சேர்த்து. ஸோ அந்த 2000 குறைக்கப்பட்ட அந்த 2000 கடைகளை இப்போ வந்து கவர்மெண்ட் மறுபடியும் ஏற்றிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். டார்கெட் வச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ போன பீரியட்லயும் டார்கெட் இருந்தது, இந்த பீரியட்லயும் டார்கெட் வச்சு போயிட்டு இருக்காங்க. டார்கெட் வச்சு போனா அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு தான் வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் வேலை பார்ப்பாங்க தவிர சாராயம் குடிக்கிறதுனால இந்த மது குடிக்கிறதுனால உடல்நலம் பாதிக்கப்படுது அதனால நம்ம விற்கக்கூடாதுன்னு இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் யோசிக்க மாட்டாங்க. இல்ல, தட்ஸ் ஃபைன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் தி ஃபுல் சென்டென்ஸ். இப்ப நீ சொல்ற பாரு டாஸ்மாக் வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்றத நீ சொல்றப்போ வந்துட்டு நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த டாஸ்மாகும் ஒழிக்கப்பட்டால் குடிக்கிறதே எல்லாரும் நிறுத்திடுவாங்களான்னா இல்ல. ஒண்ணு இந்த பக்கம் பாண்டிச்சேரி இல்லைன்னா கர்நாடகா ஆந்திரான்னு போவாங்க. நமக்கு இலவச பஸ் வந்துட்டு தமிழ்நாடு கொடுத்துருக்கிறது வந்துட்டு லோக்கலுக்கு மட்டும்தான். இப்போ வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, குடிச்சிட்டு இங்க விழுந்து கிடந்தாக்க தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப நீ கர்நாடகா ஆந்திராக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஃப்ரீ பஸ் போட்டா மட்டும்தான் பெண்களால போய் அங்க இருந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறவனே இழுத்துட்டு வர முடியும். சோ என்ன சொல்றது இதுக்கு மேலன்றது எனக்கு தெரியல. அவருடைய பீரியட்ல அவர் பண்ண படங்கள்லாம் தப்புன்னு அவர் சொல்லல, அது சரின்னு அவர் சொல்லல. முந்தைய ஜெனரேஷன்ல அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அதெல்லாம் கொடுக்க முடிஞ்சது. இந்த ஜெனரேஷனுக்கு அது தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சுங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். அதான் அவர் சொல்ல வர்றாரு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்றபடி நீங்க படம் பண்ணுங்க. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு எது தேவையோ அதை மட்டும் காட்டுங்க படத்துல.
சம்மந்தம் இல்லாத கருத்துக்களை சொல்றேன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கெடுத்து விட்டுறாதீங்கிறாரு. அதுதான் மெயின் பாயிண்ட். அங்க அவருடைய கருத்து அதுதான். தட் இஸ் அக்செப்டட். லாஸ்டா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்ம நாட்டை திருத்தணும்ன்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை முதல் திருத்திக்கலாம் அப்படின்றதுதான் நான் சொல்றேன். சோ அடுத்த ரிவ்யூல நம்ம பார்க்கலாம். திருத்திக்கலாம் அப்படின்னா அவருடைய ஃபேமிலியில எல்லாம் கரெக்டா தானே இருக்காங்க. திஸ் இஸ் ஜெனரல். இது நீ அவங்க வீட்டையும் சொல்லலாம். டாபிக் அவரோடதுங்கிறப்போ நீங்க அதை பத்தி தானே பேசணும். ஓகே 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 சரி, நான் ஜெனரலா எல்லாருக்குமே சொல்றதுதான், அடுத்தவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும், அவங்க செய்யட்டும், நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட முதல்ல நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். சோ நான் இப்ப ஆக்சுவலி வந்துட்டு இந்த இது டாபிக் எடுத்து பேசுறப்போ வந்து குரான் படம் இப்படி இருக்கு, நான் இப்படி ஏறிச்சு அப்படி ஏறிச்சுன்னு சொல்றதுக்கெல்லாம் நாங்க ரிவ்யூ பண்ணல சார். இது ஆல்மோஸ்ட் இது பொலிட்டிக்கல் சேனல் இருக்கிறதுனால அதுலயே என்டர்டைன்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதுனால சம்திங் வாட் எவர் யூ டாக் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி தான் பேசுறோமே தவிர எதுவும் நாங்க தப்பா இது பண்ணணும் போர்ட்ரே பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. எஸ் சந்திரசேகரன் சார் அந்த குரான் படத்துக்காக ஐ எம் பர்சனலி வெயிட்டிங் ஃபார் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the மூவி. ரொம்ப ஈகரா இருக்கு அந்த நாய் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. தட்ஸ் இட் அபவுட் த மூவி. பட் நீங்க பேசின விஷயத்துக்காக வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாருமே வந்துட்டு அந்த நாய் வந்துட்டு கூண்டுல ஏறிச்சுன்னு எல்லாரும் ரிவ்யூ கொடுத்தாக்க அப்புறம் நம்ம ரிவ்யூ வித்தியாசமா இருக்காது இல்லையா சார்? அதுக்காக கொஞ்சம் அங்கங்க டச் பண்ணிருக்கோம். ஹர்ட் ஆச்சுனாக்கா we are sorry about it. அடுத்த ரிவ்யூல நம்ம மீட் பண்ணுவோம் ஹரிஷ். தேங்க்யூ.